Hello friends, welcome to Rara Cooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது மலபார் ஸ்பெஷல் சிப்பி ரொட்டி. அதுக்கு முன்னால இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க சேனல்ல பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ரெசிபீஸோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபிகேஷனா வரும். மலபார் ஸ்பெஷல் சிப்பி ரொட்டி வந்து என்னோட மலையாளி ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி செய்யறதுன்னு. இது வெஜிடேரியனாகவும் செய்யலாம், நான் வெஜிடேரியனாகவும் செய்யலாம். நான் இன்னைக்கு சிக்கன் வச்சு செய்ய போகிறேன். எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் தேங்காய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு, இதை மூணையும் நல்லா கொரகொரப்பாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற தேங்காய் மிக்சர் இதில் போட்டுடுறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி இதை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா கையில் நல்லா போட்டு பிசைஞ்சிட்றேன். இடியாப்ப மாவு அளவுக்கு நம்ம அந்த பதத்தில் அந்த மாவு ரெடி ஆகணும். போதும், இதோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டேன். இந்த மாவுலிருந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். நல்லா உருட்டதுக்கப்புறமா இதில் நடுவில் சின்னதாக ஒரு குழி பண்ணி வச்சிடலாம். இதுதான் சிப்பி. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் சிப்பி எல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. சிப்பி எல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 7-8 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 1.5 இன்ச்சுக்கு பொடி பொடியாக அறுத்து போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, இதை நான் இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் 2 நீளமாக அறுத்தது போட்டுடுறேன். கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணது பொடியாக அதையும் சேர்த்திடுறேன். இது கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதையெல்லாம் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம், கலக்கிக்கலாம். ஸ்பூனில் கலக்கிறத விட நம்ம கை வச்சு நல்லா பிசிறி விட்டுடலாம். தண்ணி சேர்த்த வேண்டாம். இந்த வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒரு அடி கனமான பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த சிக்கனில் இருக்கிற வர தண்ணியிலேயே அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவோம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த சிப்பி எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ எடுத்து நம்ம ஆற வைக்கலாம். சூட்டோடு எடுத்தோம்னா உடஞ்சிரும். இப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திடுறேன். நீங்கள் மசாலா நிறையா வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா இது கூட நீங்கள் சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா அப்படி கூட ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். இதில் இப்போ நான் 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் விட்டுறணும். சிக்கன் வெந்திருக்கா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த சிப்பிகளை இதில் போட்டுடலாம். நல்லா ஆறிடுச்சு. சிப்பினா நம்ம ஷெல்லு, சங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அந்த ஷேப்பில் இதை பண்ணுறதுனால நம்ம இதை சிப்பின்னு சொல்கிறோம். இதை கலக்கி விட்டு மூடி வச்சிடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிருச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கொத்தமல்லி தழை தூவி விட்டுறேன். இதை நான் இன்றைக்கி வந்து சிக்கன் போட்டு செஞ்சுருக்கேன். சிக்கன் தான் போடணுங்கிறது இல்லை, வெஜிடேரியன்னா நம்ம ஏதாவது உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இப்படி ஏதாவது காய்கறி சேர்த்து கூட நம்ம இந்த டிஷ்ஷை செய்யலாம். இதை மெயின் டிஷ்ஷாகவே நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நைட்டு டின்னருக்கு செஞ்சுருக்கேன். சிப்பி ரொட்டி வித் சிக்கன் மசாலா இப்போ ரெடியாக இருக்குது. வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்னு எல்லாத்துக்குமே சூட் ஆகக்கூடிய இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் காமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.